இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனத்தை குறிக்கிற இடம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் கடன் வழக்குகளை குறிக்கிற இடம், 10ஆம் இடம் என்பது கருமத்தை குறிக்கக்கூடிய கர்மம், தொழில், செயல் எல்லாம். இப்போ ஒருத்தருக்கு எப்போ நோய் வரும், அந்த நோய் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் பாவாதிபதியினுடைய திசா புத்தி அந்த நடக்கும். அப்போ அவருக்கு நோய் வரும். அப்போ அந்த 6ஆம் பாவாதிபதி ஏறிய நட்சத்திரத்தினுடைய அதிபதி, அவருடைய திசா புத்தி வரும். அப்பதான் அவங்களுக்கு நோய் வரும், கடன் வரும், வழக்குகள். இதுல செவ்வாய் கிரகம் தொடர்பு பெறும்போது மட்டும்தான் அவருக்கு அறுவை சிகிச்சை விபத்துக்கள் வரும். இப்ப அறுவை சிகிச்சையா விபத்தால் எப்படி பார்க்கறதுன்னா, அது சரராசியில் இருந்தால் அது விபத்து, அது திரராசியில் இருந்தால் அது நோய், அது உபயராசிகளில் இருந்துட்டா அது அறுவை சிகிச்சை, இன்னொருத்தர் மூலியமா அறுவை சிகிச்சை. அப்ப இந்த ஜாதகத்துக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா, கேது பகவானுடைய திசை நடக்கிறதுனால இந்த கேது உபயராசியில உட்கார்ந்து நல்லா கவனி. கேது உபயராசியில், இந்த கேது பகவானுங்கிறவரு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்ப இந்த குரு யாருன்னு கேட்டா 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் விரையாதிபதி. இந்த ஜாதகத்துக்கு எங்க இருக்கிறாருன்னா 2ஆம் இடத்துல சரலகிடத்துக்கு 2-7 மாரகஸ்தானம், சரலகிடத்துக்கு 2-7 மாரகஸ்தானம். அப்ப அந்த மாரகஸ்தானத்துல இந்த குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. சாரநாதன் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். திசாநாதன் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து. புதன் யாரு? 3-6 கூடியவர், 3-6 கூடியவர். அப்ப அந்த 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட திசை இவனுக்கு நடக்குது. புதன் 3-6 கூடியவருடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால, சரி, கேது புதன் வீட்டில் உட்கார்ந்து, புதன் 3-6 கூடியவனா இருக்கிறதுனால அவருடைய தசை நடக்குது. இப்ப நடக்கக்கூடிய புத்தி புதன் புத்தியே நடக்குது. நல்லா கவனிங்க, யாருடைய புத்தி நடக்குதுங்க? 3-6 கூடிய புத்தி நடக்குது. இந்த புத்திநாதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல போய் உட்கார்ந்து, 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல நீச்சமாயிருக்காருங்க. நீச்சமாயிருந்தார். நீச்சமாயிருக்கிறத விட அவர் விரயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ன செய்யறாருன்னா, அவரு குருவோட நட்சத்திரத்திலேயே உட்கார்றாரு. கேதுவும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. திசாநாதனும் குரு பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. புத்திநாதனும் குரு பகவான் நட்சத்திரத்தில் இருக்காரு. சரிங்களா? அப்ப இந்த குரு யாருன்னா பாக்யாதிபதி, விரையாதிபதி. 9 12 அவர் எங்க இருக்கிறாரு? 2ஆம் இடம். 2ஆம் இடம் எது? மாரகஸ்தானம். ஆனா பாக்யாதிபதியாவும் இருக்கிறாரு, விரையாதிபதியா இருக்கிறாரு. சரி, இப்ப அவரு பாக்யஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்தில் நின்று, விரயஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்தில் நின்று, லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் நின்று இருக்கக்கூடிய சாரநாதனுடைய திசையும் புத்தியும் இப்ப நடக்குது. ஏன்னா சாரநாதன் ஒருவனே, திசாநாதனும் புத்திநாதன் அவனே. சரிங்களா? இப்போ அடுத்தது கோச்சாரத்துல செவ்வாய் பகவான் இவருக்கு மகரத்துக்கு உச்சம் பெறறதுக்கு வருவார். அடுத்து வரப்போறார். உச்சம் பெற்று அவர் 4ஆம் இட பார்வையாக லக்னத்தையும் 2-7 கூடிய சுக்கிரனையும் யார் பார்க்கிறாரு? கோச்சாரத்துல செவ்வாய் பார்க்கிறார். சரிங்களா? 2-7 கூடிய சுக்கிரனையும் லக்னத்தையும் பார்க்கிறார். அப்போ இந்த செவ்வாய் பார்க்கும்போது, திசாபுத்தி நடக்கும்போது அவருக்கு அறுவை சிகிச்சை வரும். எப்ப வரும்னா சுக்கிரன் திசையில் சுக்கிரன் புத்தியில் தான் வரும். இப்ப புதன் திசை புதன் புத்தியில் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அடுத்து புதன் முடிச்சு கேது அப்புறம் தானே சுக்கிரன் வரும். ஆமாம், அது வரைக்கும் அவர் இருப்பாரு.
ம். மார்ச் மாதம் தான் சுக்கிரன் வர்றாரு. ம். 3 மாதத்துக்கு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ம். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். அறுவை சிகிச்சை உண்டா இல்லையா? 100% உண்டு. அதுக்கு என்ன காரணம்? செவ்வாய் தான். செவ்வாய் ராகுன்னு வச்சுக்கலாமா? செவ்வாய் மட்டுமே.